ஹாய் ஹலோ டார்மி. ஸோ இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறோம். யூ ஆர் மை எனிமி பார்ட் 4. போன பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, ஜிமின் வந்து வயனுக்கு கால் பண்ணியிருப்பா. ஸோ என்ன சொல்லியிருப்பான்னா, ஆஃபீஸ்க்கு வந்து சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாள். நம்ம வயன் முடியாதுன்னு சொல்லியிருப்பா. ஸோ அதில் நம்ம நிப்பாட்டிட்டோன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகத்தில் இல்லை. நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்படி ஜிமின் வயனுக்கு கால் பண்ணி சொன்னோடனே வயனுக்கு செம்ம காண்டாகுது. வயன் அப்போ சொல்கிறா ஜிமினுக்கு, என்னது நான் எதுக்காக உனக்கு சாப்பாடு கொண்டு வரணும், எனக்கு என் தலையெழுத்தா, நான் எல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிமின், அப்படியா, அப்படின்னா நான் இந்த ஃபோட்டோ வந்து லீக் பண்ணுறேன், என்ன சொல்கிறேன். அப்போ நம்ம வயன், இல்லை இல்லை நானே கொண்டு வரேன், இரு சீக்கிரமாவா அப்படின்னு வயனுக்கும் எதுவுமே சொல்ல முடியாமல் வயனும் போகிறான். அப்போ அஷியோட அம்மா வந்து வயனை பார்க்குறான். சரியாக டோர் ஓப்பன் பண்ணும்போது வயனை பார்க்குறான். அப்படியே வயனை கூப்பிட்றா. அஷியோட அம்மா தான் இப்போ கேட்குறா, வயன் எங்கம்மா போகிறேன். இல்லை ஆண்டி, நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன். சரிம்மா போயிட்டு வா, ஆனால் நைட் ஆகிறதுக்குள்ளே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓகே ஆண்டின்னு சொல்லி போகிறீங்க, இப்போ கிளம்புறீங்க. ஸோ இப்போ ஜிமினோட ஆஃபீஸ்க்கும் வந்தாச்சு. ஸோ அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளேயும் போகிறான். ஜிமினோட கேபின்க்கும் வரா. ஜிமின் அப்படியே ஹாயாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம வயனுக்கு அப்படியே உள்ளே வரான். வந்து ஜிமினோட டேபிள் மேலே லன்ச் பாக்ஸ் வைக்கிறான். அப்போ வைக்க போகிறான். அப்போ வச்சுட்டு போகிறான். அப்போ ஜிமின் அதை பார்த்து, ஏய் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜிமினும் வயனும், என்ன நான் போகணும், அதான் அங்கே இருக்குல்ல வாங்கி கொட்டிக்க வேண்டியது தானே. என்னது, என்னால் நான் சாப்பிட முடியாது, அதுவும் இஷ்டம் அப்படின்னு நம்ம வயன் பேசுகிறான். அப்போ நம்ம ஜிமின், என்னது எங்கே போகிற நீ, எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வயனுக்கு ஷோக்காக இருக்குது. நம்ம வயன், என்னது ஊட்டி விடவா, என்னையா நீ பேசுகிறேன், என்னாலலாம் ஊட்டி விட முடியாது. நம்ம ஜிமின், ஏன் முடியாதுன்னா சொல்லு, நான் இந்த ஃபோட்டோ அப்படின்னு இழுக்கிறான். ஸோ அப்போ நம்ம வயனும் புரிஞ்சு போச்சு, அதான் சொல்ல வரேன்னு. நம்ம வயனும் சொல்கிறான், இல்லை இரு அப்படின்னு சொல்லி வரான். ஸோ இப்போ ஜிமினுக்கு வந்து ஊட்டி விடுறான். வயன் வந்து, இல்லை நான் ஊட்டி விடுறேன், பட் நீ அந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணணும்னு சொல்கிறான். டீலா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜிமின், நோ டீல் அப்படின்னு சொல்கிறான். என்ன, அந்த ஃபோட்டோ வச்சு தான் நான் உன்னையே பிளாக்மெயில் பண்ணணும், அந்த டிலீட் பண்ண முடியாது, வேணும்னா லீக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்கிறான். நம்ம வயனும், இல்லை நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, இரு அப்படின்னு சொல்லி நம்ம வயன் வந்து ஊட்டி விடுறான். அப்போ நம்ம ஜிமின் மைண்டுக்குள்ளே, நான் எதுக்காக இவனை ஊட்டி விட சொல்லணும், எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு பொண்ணுங்களே பார்த்தாலே பிடிக்காதே, பட் இவனை நான் ஊட்டி விடலாம் சொல்கிறேன் அப்படின்னு ஜிமினுக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. ஜிமின் அப்படியே சாப்பாடு போதும்னு சொல்கிறான். நம்ம வயனும் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு கிளம்ப போகிறான். நம்ம ஜிமின் வயனு போகிறதே பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த சைடு பார்த்தா வயன் அப்படியே வெளியே வந்து அப்படியே ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ வயனோட மைண்டில் தான் மைண்ட் வாய்ஸ் தான், மூதேவி என்னையே ஊட்டி விட்டு சொல்கிறியா நீ, இரு அந்த ஃபோட்டோ நடதானே இல்லை, இரு அப்படின்னு இங்கே வயன் மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ வயன் வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜிமினும் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம வயனன் அஷி 2 பேரும் சோஃபாவில் நல்லா டோரேமான் பார்த்துக்கிட்டு இருக்கான். சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இது வயன் பார்த்துட்டு ஜிமின் பார்த்துட்டு, என் வீட்டுக்கே வந்து ஹாயாக உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியா, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரூமுக்கு போகிறான். ஸோ நம்ம வயனும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்ததுனால ஜிமின் வந்து கவனிக்கலை. ஜிமின் அப்படியே ரூமுக்கு போய் ஃபோன் எடுத்து வயனுக்கு தான் கால் பண்ணுறான். இங்கே வயன் கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஸோ அப்போ ஜிமின், ஏ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். நம்ம வயனும், என்னது ரூமுக்கு வரவா, நான் எதுக்கும் ரூமுக்கு வரணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு என்னது முடியாதா, அப்போ நான் இந்த ஃபோட்டோ அப்படின்னு இருக்கிறான்.
வாயனுக்கு புரிஞ்சு போச்சு. அவனும் சரி காண்டாகு இரு வரேன் அப்படின்னு சொல்லி நீ ஜிமினோட ரூமுக்கு போகிறான். ஜிமின் அப்படியே பெட் மேலே உட்காந்துருக்கா. வாயன் அப்படியே உள்ளே போயிட்டு ஜிமின் கிட்ட நிற்கிறான். இப்போ வாயன் கேட்குறான், என்ன எதுக்காக இப்போ என்னை வர சொன்னேன்? அப்போ ஜிமின் சொல்கிறான், இல்லை எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, அதான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ வந்து கால் கொஞ்சம் அமுக்கி விட்டால் நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னு நம்ம வாயன் சொல்கிறான். அப்படின்னு அவள் ஃபோனு காட்டுறா. நம்ம வாயனுக்கு புரிஞ்சு போச்சு. வாயனும் பண்ணி தொழிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமினோட காலை அமுக்கி விடுறா. நீங்கள் மனசுக்குள்ளே ஜிமியை நல்லா கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. சனியன் நாய் இருக்கு உனக்கு, இருக்கு ஒரு நாள். மவளே உன்னை துரத்தி அடிக்கல, என் பேர் வயன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படின்னு நல்லா செம்மையாக போட திட்டுறீங்க. இது ஜிமினுக்கும் நல்லா புரியுது. பிகாஸ் அவ்வளோ திட்டுறீங்க, ஃபேஸில் கொஞ்சம் கூட ரியாக்ஷனாக இல்லாமல் இருக்கும். ஜிமினுக்கு லைட்டாக சிரிப்பு கூட வருது. அப்போ நம்ம வயன் நினைக்கிறான் மனசுக்குள்ளே, எதுக்கு இப்போ இந்த நாய் இப்படி சிரிக்குது? ஒரு வேளை மைண்ட் என்ன நினச்சி சத்தமாக பேசிட்டியோ? இல்லை இருக்காது அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஜிமின் தான், போதும் ஏந்திரி, எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா. இங்கே நம்ம வயனுக்கு மனசுக்குள்ளே மறுமுடியுமா, இரு சாப்பாடு தானே, இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நேராக அஷிக்கிட்ட தான் போகிறான். போயிட்டு நம்ம அஷிக்கிட்ட தான் சொல்கிறான், அஷி அக்கா, அங்கே உங்கள் அண்ணாக்கு பசிக்குதா, சாப்பாடு கொண்டு வரணும்னு சொன்னான். என்னது, அதையும் உன்கிட்ட சொல்லணும்? என்னையும் அம்மாவும் தவிர வேறு எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் பேசவே மாட்டானே. வயன் உண்மையாகவே அவன் உன்கிட்ட பேசினாளா? பேசினான். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் ரூமுக்கு போய் அதை பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்கள் அண்ணாவுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி வயன் ரூமுக்கு போகிறான். இங்கே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அஷியும் அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறான். அப்படி உள்ளே வந்து அண்ணான்னு கூப்பிட்றா. ஜிமின் அப்போ திரும்பி பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் கேட்குறான், ஏய் நீ எதுக்காக வந்தேன்னா அவனுக்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன். யாருக்கு? வயனுக்கா? ஒன்றும் இல்லை, வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறான். ஜிமினுக்கா சொல்லவே வேண்டாம், சரி காண்டாகுது. நான் அவனுக்கு தானே வாங்கி வர சொன்னேன், என்ன இவன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு செம்ம காண்டில். சாப்பாடு கூட சாப்பிடல. அவள் அப்படியே அதை வச்சுட்டு விண்டோ வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஜிமின் தான் மனசுக்குள்ளே நினைக்கிறான், சரி அவள் மாட்டாமல் போகிறான், மாட்டட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். இந்த பக்கம் நம்ம வயனை பார்த்தா அவன் மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ வந்து டிலீட் பண்ணணும்னு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ நான் இதோட இந்த பாட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ பை ஆர்மீஸ்.